எந்த கொம்பாதி கொம்பனாலும் விஜய் அல்ல, எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. உங்க மாதிரி சகோதரர்கள்ட்ட பேசினா தானே விவரம் விளக்கம் தெரியும். அவர் பேசுறது 3-4 பேர் புஷி 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 இந்த மாதிரி ஆளுகளோட பேசுறேன். தமிழக முதல்வர் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதிகள் பெரும்பாலான நாங்க நிறைவேற்றி இருக்கோம், அதுவும் இல்லாம அதுக்கு சொல்லாததுக்கு மேலேயும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்புறம் ஏன் பதட்டப்படுறாரு, பதறாரு? என்ன நிறைவேற்றினாங்க? என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றிக்கிறாங்க? கல்வி கடன் தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா? அதே போல அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் தர்றாங்களா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் தர்றாங்களே, கொடுத்தாங்களா? என்ன செய்தாங்க சொல்லுங்க? ஒன்றும் செய்யல. பெட்ரோல் டீசல் வரியை குறைக்கிறதா சொன்னாங்க. வேறு மாநிலங்களோட ஒப்பிடும்போது பெட்ரோல் டீசல் விலை இங்க கூடுதலா இருக்கு. ஸ்டாலின் குடும்பம் நலம் பெற்றது, நாட்டு மக்கள் நாசமாய் போனார். அந்த பதற்றத்தினாலதான் இந்த 2ஆம் கட்ட அறிக்கையை வந்து EPS நாங்க தேர்தல் கடமையை முறையாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கூட்டணி நல்ல முறையில் அமைந்து ஒற்றுமையோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆட்சியில உட்கார வைத்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணி வலுவாக ஒற்றுமையாக செயல்முறையை தொடங்கிவிட்டது. திமுக கூட்டணி முதலில் காங்கிரஸ் பிச்சு கொண்டு போகிறது, ஒவ்வொன்றா பித்து கொண்டு போகும். பாஜக தலைமையில் சிலர் அப்படின்னு சொல்லி நடிகர் விஜய் பேசி, பாஜக தலைமையில் இல்ல, தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திமுக தலைமை, எடப்பாடியார் தலைவர். இது ஊரறிந்த உண்மை. விஜய்க்கு பாவம் ஒண்ணுமே தெரியாது. அவர் எங்க இருக்கிறாரு, எப்ப விழிக்கிறாரு, எப்ப தூங்குறாருங்கிறது யாருக்கும் தெரியாது. செய்தித்தாள் படிப்பதில்லை, டிவி பார்க்கறதில்ல, ஊடக நண்பர்களை நேரடியா தொடர்பு வைக்கிறது இல்ல. உங்க மாதிரி சகோதரர்கள்ட்ட பேசினா தானே விவரம் விளக்கம் தெரியும். அவர் பேசுறது 3-4 பேர் புஷி 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 இந்த மாதிரி ஆளுகளோட பேசுறாரு. அதுக்கு தகுந்த ரிசல்ட் தான் கிடைக்கும். நாங்க வீதியில தெருவுல விடிய பகல் இரவெல்லாம் சுத்துற பாருங்க. 8 மணிக்கே இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிட்டோம். சென்னையில இருந்து நேற்று சாயங்காலம் காலையில் 8 மணிக்கு வந்து எம்எல்ஏ, நான் பகுதி செயலாளர், மாவட்ட இளைஞரணி செயலாளர், வட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து காலையில் 8 மணிக்கு எங்க வேலையை தொடங்கிட்டோம். இந்த எக்ஸ்பிரஸ், எடப்பாடியார் எக்ஸ்பிரஸ் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போய் மே மாதம் எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பது எந்த கொம்பாதி கொம்பனாலும் விஜய் அல்ல, எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது. எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தே தீரும். 210 சீட்டு வெல்வோம், வெற்றி நிச்சயம். வெல்வதே லட்சியம், வெற்றியே நிச்சயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.